வணக்கம் நண்பர்களே. தேர்தல் எண்ணிக்கையின் போது, வாக்கு எண்ணிக்கையின் போது மிகப்பெரிய முறைகேடு செய்யறதுக்கு பாஜக அரசாங்கம் மிகப்பெரிய திட்டம் பிளான் போட்டு வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க நண்பர்களே. அதாவது சொன்னது யாருன்னு பார்த்தா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே கொஞ்சம் கேளுங்க. கேட்டா நீங்களும் அதிர்ச்சி ஆவீங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா திமுக வந்தாலும் கூட கவர்னர் என்ன பண்ணுவார்? கேரளா ரிசல்ட்டை நான் முடிச்சுட்டு அப்புறம் வரேன்னு வரமாட்டார். இதுக்கடையில் நீதிமன்றத்துக்கு வழக்கு போகும். நீதிமன்றத்துக்கு வழக்கு போனால் நீதிபதிகள் யாரை கூப்பிட சொல்கிறாங்களோ அவங்கள தான் கவர்னர் கூப்பிடுவார். அப்படி வந்தால் கவர்மெண்ட் ஃபார்மேஷனில் முக்கிய பங்கை நீதித்துறை வைக்கும் ஒரு சூழ்நிலை என்பது வர வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் இம்பீச்மெண்ட் மோசன் உள்ள ஒரு நீதிபதியை ஏன் நியமிக்கணும்? ஏன் மதுரையில் கூட நியமிச்சிருக்கலாமே அப்படின்ற கேள்வி என்பது நியாயமா இல்லையான்னு மக்களே சொல்லிட்டா. பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னு? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தனி மெஜாரிட்டியில வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற முடியாத அளவுக்கு அவங்க அந்த சட்ட சிக்கல்களை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாத்தீங்களா? அப்போ அது என்ன சட்ட சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த விடுமுறை கால அமர்வுன்ட்டு ஒன்று இருக்கு. மே மாசம் முழுசும் கோர்ட் வந்து விடுமுறை. ஆனா அவசர வழக்காக விசாரிக்கிறதுக்காக விடுமுறை கால அமர்வுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த விடுமுறை கால அமர்வு வந்து 4 விதமா பட்டியல் படப்படுகிறது. ஒன்று 1ஆம் தேதி டு 8ஆம் தேதி வரைக்கும், ஒன்று 9ஆம் தேதி டு 15ஆம் தேதி வரைக்கும், இன்னொன்று 16ஆம் தேதி டு 22ஆம் தேதி வரைக்கும், இன்னொன்று வந்து 23ஆம் தேதி டு 31 வரைக்கும் இப்படி பட்டியல் படுத்தப்படுகிறது. இந்த பட்டியல்ல நீதிபதிகளா யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னாக்க ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன், விக்டோரியா கௌரி அப்படின்ற இந்த 3 நீதிபதிகள் மற்றும் இன்னும் 2-3 நீதிபதிகள் இருக்காங்க. இந்த ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கும் லட்சுமி நாராயணனுக்கும் மட்டும் 2 அமர்வுகள் கொடுத்துருக்காங்க. ஜி.ஆர். சுவாமிநாதன் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். அவர் வந்து நான் வந்து ஆர்எஸ்எஸ் காரன் தான், அதனுடைய சித்தாந்தத்தை செயல்படுத்துறதுக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பொது வெளியிலேயே பேசினவர். அவரு திருப்பரங்குன்ற விஷயத்துல எப்படி நடந்துகிட்டாருன்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதே போலத்தான் லட்சுமி நாராயணனும், அவரும் வந்துட்டு ஒரு பிஜேபி பின்னணியை கொண்ட நீதியரசர். விக்டோரியா கௌரி அவங்களும் பிஜேபி கட்சியில மாநில மகளிர் அணி நிர்வாகியா இருந்தவங்க. இப்படி விடுமுறை கால அமர்வுல திட்டமிட்டு இவங்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் மதுரை கோர்ட்டுக்கு தான் நீதிபதியா இருந்தாரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த வெக்கேஷன் கோர்ட்டுக்கு சென்னைக்கு ஏன் வெக்கேஷன் டைம்ல மட்டும் சென்னைக்கு போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. இந்த ஜி.ஆர். சுவாமிநாதனை இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் 140 வழக்கறிஞர்கள் கையொப்பமிட்டு இந்த ஜி.ஆர். சுவாமிநாதனை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கையொப்பமிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரவே இந்த விடுமுறை கால நீதிமன்றத்துல இந்த வழக்கு நடத்துவதற்கு நியமிச்சதுக்கு என்ன காரணம் என்று நம்ம வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் கேட்கிறாரு. உண்மையிலேயே கேட்கறதுக்கே நெஞ்சு பதப்பதைக்குது. அதாவது நீங்க சிங்கிள் பார்ட்டியாக வெற்றி பெற்று வந்தாலுமே கூட, மெஜாரிட்டியா வந்தாலுமே கூட, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போய் உரிமை கேட்கும்போது இல்ல நான் கேரளாவை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லி தள்ளி போடுவாங்க. அதற்கு பிறகு நீதிபதிகள் யாரை கூப்பிட்டு ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்களோ அவங்கள அமைக்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் செட் பண்ணி வச்சிருவாங்க. இது மிகப்பெரிய முறைகேடு நடக்கிறதுக்கு ஒரு இதா இருக்கு, சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. 2வது வந்துட்டு தேர்தல் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகியும் ஏன் இத்தனை பர்சன்டேஜ் தான் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க என்ற விவரத்தை இன்னும் இது வரைக்கும் ஏன் சொல்லல? இந்த கேள்வி பார்லிமெண்ட் தேர்தலையும் வந்தது. பார்லிமெண்ட் தேர்தலின் போது ராகுல் காந்தி அவர்கள் கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு வாக்கு எண்ணிக்கைக்கு. ஆனா எத்தனை பேர் வாக்களிச்சாங்க என்ற விவரத்தை இன்னும் சொல்லாம இருக்காங்க.
திராவிட முன்னேற்ற கழகமாவது படிவம் 17C ஒவ்வொரு பூத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த பூத்துல எவ்வளவு வாக்களிக்கப்பட்டது அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஏன் இன்னும் அறிக்கை வெளியிடாம இருக்கிறாங்க என்ற கேள்வியே அவர் கேட்டிருக்காரு. நம்ம மிகவும் விழித்திருக்கக்கூடிய நேரம். இந்த காணொலியை அனைவரும் தயவு செஞ்சு எல்லாரும் பரப்புங்க. எல்லாத்துக்கும் போய் சேரணும். நம்ம விழிப்போட இருக்கணும். இந்த கவுண்டிங்கை நம்ம எச்சரிக்கையா சட்ட விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி இந்த கவுண்டிங்கை நம்ம எச்சரிக்கையா அணுகணும். இந்த காணொலியை எல்லோருக்கும் பகிருங்கள் நண்பர்களே. நன்றி.